ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட்ல எப்படி ஃபிஃப்னஸ் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வாரத்துக்குடைய சப்போர்ட் இன்ஸ்டன்ட் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக் சண்டே அன்றைக்கி போட்டிருந்தேன். அதுபடி மார்க்கெட் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அது லிங்க்கை கீழே கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுபடி பார்த்தோம்னா 26,000 ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் போட்டிருந்தோம், 26,100 செகண்ட் இன்ஸ்டன்ட் போட்டிருந்தோம், 26,200 தேர்ட் இன்ஸ்டன்ட் போட்டிருந்தோம். அழகாக மார்க்கெட் அந்த தேர்ட் இன்ஸ்டன்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த R1 இன்ஸ்டன்ட் படியே கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதோட வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன அப்டேட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதுபடி பார்த்துருந்தோம்னா அழகாக 26,200 வந்து நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த வாரம் எண்டில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அது லிங்க்கு கீழே கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி, அதனால் 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம். 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம், ஓகேவா. இன்றைக்கி 26ஆம் தேதி, ஓகேவா. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஃப்னஸ் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி தேதி 26ஆம் தேதி. பாருங்கள், மார்க்கெட்டை வந்து கரெக்டாக பாருங்கள். ஹையிலேருந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கேருந்து ஒரு புல் பேக்கு மேலே எடுத்துருக்கு. அப்போனா இந்த ஹை இந்த லோக்கு வந்து நம்ம ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணுவோம், ஹை டு லோ. ஏன் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கேன், ஓகேவா. அது வந்து ஹை டு லோ போட போகிறோம். இப்போ ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணி வச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரியோட பிளான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபிஃப்னஸ் லெவலை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த 0.1 இருக்கட்டும், 0.1 இருக்கட்டும். நான் பார்க்கும்பொழுது 1.4ங்கிறது, 1.7ங்கிறது, 2.2ங்கிறது. அதேமாரி -0.4, -0.7, -1.2 இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், ஓகேவா. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம எப்போயுமே என்ட்ரி வந்து 140 லெவல்ஸாக எடுக்கணும், ஓகேவா. 40 லெவல்ஸ், 70 லெவல்ஸ் மேலே போனோம்னா 140ல் நம்ம செல் பண்ணோம்னா என்ன இப்போ போடும்போது நம்ம போட்டது ஹைட்லேருந்து போட்டிருக்கோம். அதனால் 140 லெவல்ஸை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம், அல்லது 170 தொட்டுட்டு கீழே இறங்கலாம், அல்லது 220 தொட்டுட்டு கீழே இறங்கலாம். அதே மாதிரி தான் கீழே வந்து -40% தொட்டுட்டு மேலே ஏறலாம், -70% தொட்டுட்டு மேலே ஏறலாம், அல்லது -1.2% தொட்டுட்டு மேலே ஏறலாம். இதுதான் கான்செப்ட்டு. அதுபடி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம். அழகாக மார்க்கெட்டும் ஹை டு லோ ஃபார்ம் ஆகி மேலே அப்படியே புல் பேக்கு மேலே ஏறி இருக்குது. அகைன் மார்க்கெட் அது உடச்சிருச்சு. உடைக்கவும் நம்ம என்ட்ரி எப்போவே என்ன சொன்னோம், நம்ம பை பண்ணோம்னா -0.4%. நம்ம வந்து செல் பண்ண நினச்சோம்னா +140 லெவல், அது ஃபஸ்ட் லெவல், ஓகேவா. இதுபடி பார்த்தோம்னா கரெக்டாக -40 லெவல் தொட்டுட்டு மார்க்கா அழகாக மார்க்கெட் தொட்டுட்டு மார்க்கெட் வந்து அழகாக மேலே ஏறி இருக்குது. நான் காமிக்கிறேன் மார்க்கெட் அழகாக மார்க்கெட் இந்த 40% தொட்டுட்டு அடுத்த கண்ணி நம்ம வந்து மேலே ஏறிடுச்சு. அப்போனா டைம் நோட் பண்ணிக்கோங்க, 9:54. அப்போனா நம்ம 9:54 வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், ஓகேவா. அந்த லெவல்ஸ் எவ்வளவு, 26,000ங்கிறது. அப்போனா 26,000தோட நம்ம வந்து கால் ப்ரைஸ் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 9:54. கரெக்டாக 9:54 என்ட்ரி எடுத்துருங்க, ஓகேவா. 70 100 இருந்துச்சுன்னா டார்கெட் வந்து 100 பாயிண்ட்டு. இதே 40-70னா 30 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு. 20-40னா 3 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. 70-100னா 10 பாயிண்ட்டு, 40-70னா 5 பாயிண்ட்டு, 20-40னா 3 பாயிண்ட். இதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து 26,000 டைம் நோட் பண்ணிக்கோங்க. -40% எங்கே இருக்குது, கரெக்டாக இந்த லெவல்ஸ். அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டிலானா என்ட்ரி எடுத்துங்க. 9:54 என்ட்ரி எடுக்கணும், 9:54. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா. முதல்ல ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணிக்கணும். பை பண்ணோம்னா ஃபஸ்ட் லெவல் வந்து -40 லெவல், செகண்ட் லெவல் -70 லெவல், தேர்ட் லெவல் -120 லெவல்ஸ். அதே மாதிரி தான் நீங்கள் செல் பண்ண நினச்சிங்கன்னா 140 லெவல் ஃபஸ்ட் லெவல், 170 செகண்ட் லெவல்,
220ங்கிறது தேர்ட் லெவல் இல்லை கான்செப்ட். ஓகேவா? இப்போ 26,000 எடுத்துக்கிறோம். 26,000 கால் ப்ரைஸ் 9.54 பார்த்தோம்னா 9.54 என்ட்ரி எடுத்துடணும். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து 2 நாளில் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய 1 மினிட் கேண்டில் தான். ஓகேவா? $9.54 என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 9.54 கரெக்டாக அந்த -40 லெவல் தொட்டுட்டு மேலே ஏறி இருக்கேன். அதனால தான் எடுக்கிறோம். ஓகேவா? 9.54 9.54 கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து 9.54 என்ட்ரி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாரி 26,200 எடுத்துக்கோம். ஏன்னா அவுட் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு வந்து ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும். அதனால் இப்போ இன்றைக்கி அவுட் ஆஃப் மணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நீங்கள் ஏடிஎம் எடுக்கலாம், ஐடிஎம் எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் எல்லாம் இதே தான். ஓகேவா? இப்போ வந்து 30 இருக்குது. 30க்கு ப்ரீமியம் எதுக்குள்ள இருக்குது? 30 to 40 இருக்குது. 30 to 40னா நம்ம வந்து டார்கெட்டை வந்து 3 பண்ணி வச்சுருப்போம். நம்ம என்ட்ரி எவ்வளவு 30, அப்புறம் டார்கெட்டு 3 பாயிண்ட் தான். நம்ம லாட்ஸுக்கு ஏறப்போ மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ 30னா நம்ம டார்கெட்டு 33 நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங். அதனால் உடனே போய்ட்டு எக்ஸிட் ஆயிடணும். 33. ஓகேவா? அழகாக பாருங்கள் மார்க்கெட் எடுக்கணும். அழகாக நம்ம வந்து இங்கே கரெக்டாக 9.54 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. அழகாக நம்ம எவ்வளோ 30 பாயிண்ட். ஓகேவா? ப்ரீமியம் கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 3 பாயிண்ட். அழகாக பாருங்க. கரெக்டாக இந்த கண்ணு 9.50 கரெக்டாக 9.59 கண்ணு கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக ஒரு 5 மினிட்ல 3 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்னால உடனே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அழகாக பாருங்க மார்க்கெட் கரெக்டாக அந்த 30 பாயிண்ட் தொட்டுட்டு அழகாக 33 அழகாக 3 பாயிண்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. அழகாக இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ஒரு ஹை லோ ட்ராப் பண்ணுங்கள், இல்லை லோ டு ஹை அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு நம்ம எப்போயுமே பை பண்ண நினச்சோம்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து சைட்வேஸ் இருந்தால் 40% 70% எடுத்துக்கலாம். இதே சப்போஸ் கொஞ்சம் மொமெண்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 140 லெவல்ஸு, 170 லெவல்ஸு, 220 லெவல்ஸு இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கீழே வந்து -40 லெவலு, -70 லெவலு, -120 லெவல்ஸ் இந்த லெவல்ஸை மேக் பண்ணி இந்த லெவல்ஸ்லாம் நம்ம சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம பை பண்ணோம்னா -40% இதுபடி பார்த்தோம்னா, ஏன்னா ஹை டு லோ போயிருக்கு. ஹை டு லோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து -40% ஒரு என்ட்ரி, அதேமாதிரி -70 ஒரு என்ட்ரி, -220 ஒரு என்ட்ரி. சப்போஸ் நீங்கள் செல் பண்ண நினச்சிங்கன்னா +140 லெவலு, அடுத்து 170 லெவலு, அடுத்து 220 லெவல் இந்த லெவல்ஸ்குள்ளே நம்ம வந்து பையோ செல்ல பண்ணணும். இப்படி பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து 2 நாள் வாட்ச் பண்ணிப்பாங்க. இந்த வாரத்தோட வீடியோ வந்து போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போயுமே எந்த ஸ்ட்ராட்டஜியாவது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அழகாக பாருங்கள். அழகாக 30 என்ட்ரி கிடச்சி அழகாக 33 டார்கெட் ஈஸி ஆயிடுச்சு. உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக 3 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடுச்சு. இப்போ தான் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.